ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் முட்டை பொரிக்கிறது தண்ணியில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம தோசைக்கல் எப்போவுமே கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் கல் சூடானோன்னா முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. பெப்பரு, சால்ட்டு அதை தூவிக்கலாம் வழக்கம் போல். இப்போது என்ன பண்ணணும், கொஞ்சமாக ஒரு கையில் தண்ணி எடுத்து தொளிக்கிற மாதிரி சுற்றி ஒரு வாட்டி போட்டுட்டு மூடி வச்சிடணும். 2 மினிட்ஸில் ஓரளவுக்கு வெந்திருக்கும். மூடி எடுத்துடலாம். மூடி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். பொறுமையாக எடுத்தோன்னா அழகாக வந்துடும். அவ்வளோதான். எடுத்து அப்படியே பரட்டி போட்டுட்டு இன்னும் ஒரு வாட்டி மூடி போட்டோன்னா தண்ணியிலேயே ரெடியான முட்டை ஃப்ரை ரெடி ஆயிரும். இது ரொம்பவும் ஹெல்த்தியானதும் சத்தானதும் கூட. ஸோ இந்த மாதிரி முட்டை ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்களுக்கு இப்படி எண்ணெய் இல்லாமல் பண்ணணுன்னா இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு. ஆனால் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ஒன்ஸ் இதை எடுத்ததுக்கப்புறமா கல்லில் கொஞ்சம் எண்ணெய் தெளித்து வச்சுருங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வாட்டி எதுவும் பண்ணும்போது கல்லில் ஒட்டாமல் வரும். இப்போ 2 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தா முட்டை ரெடி ஆகிருக்கும். இப்போ இதை சப்பாத்திக்குள்ளே வச்சு 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி கொடுத்தோன்னா பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் ஹெல்த்தியாகவும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு டிஃபன் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.